வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம யம்மியான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3/4 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை, பொடியாக நறுக்கிய பாதாம், முந்திரி, திராட்சை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இனிப்பில்லாத கவ்வா. தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காயை கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம தாளிப்பில் இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். பீட்ரூட்டு இங்கே நான் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த பீட்ரூட்டை எல்லாமே துருவி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா பீட்ரூட்டையும் இங்கே துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம பீட்ரூட் வேக வைக்கிறதுக்காக 1 கப் தண்ணி நமக்கு தேவைப்படுது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இதில் நிறைய பீட்ரூட்டு அதோட சாறு எல்லாமே ஒட்டியிருக்கு. இது மேலேயே நான் 1 கப் தண்ணி ஊற்றிடுறேன். இதே தண்ணியை கூட நம்ம பீட்ரூட் வேக வைக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்சளவு நம்ம சமையலில் நம்ம காய்கறியோட சாறு இது எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடான உடனே நம்ம துருவி வச்சிருக்கிற பீட்ரூட் எல்லாமே அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம பீட்ரூட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்ம ஹல்வாவோட மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம பீட்ரூட்டை நல்லா நெய்யோட நல்லா நம்ம வதக்கி விட்டுடணும். இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பீட்ரூட்டை அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், பீட்ரூட் அளவு வதக்க வதக்க கம்மியாயிட்டே வருது. நான் இங்கே தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம பீட்ரூட்லேருந்து வர்ற தண்ணி தான். அதே தண்ணியிலேயே நம்ம நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த நேரத்தில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம பீட்ரூட் இதிலே பாதி குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் சர்க்கரையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்ரூட் ஹல்வாவை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், கடாயிலையும் செய்யலாம். குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி வதக்கி விட்டு தண்ணி சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஆனால் இது ரொம்ப சுலபமாக நம்ம கடாயிலேயே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். இப்போது நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடுறேன். நம்ம பீட்ரூட் ஒரு பக்கம் வேகட்டும். அதே சமயத்தில் நம்ம இங்கே தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதோட தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம முந்திரி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த நேரத்தில் நம்ம பீட்ரூட் ஹல்வாவோட ஸ்வீட் இல்லாத கவ்வாவை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வீட் இருக்கிற கவ்வாவை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கவ்வா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இங்கே கவ்வா சேர்க்குறதுனால உங்களுக்கு பீட்ரூட் ஹல்வாவுக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹல்வாவோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அருமையாக வந்திருக்கு நம்ம பீட்ரூட் ஹல்வா. இப்போ நம்ம ஹல்வாவை நல்லா கிளறி விடுங்க. நம்ம பீட்ரூட் ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. நம்ம ஹல்வா பதம் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குங்க.
நம்ம பீட்ரூட் ஹல்வா தயாராகிடுச்சுங்க. நான் பீட்ரூட் ஹல்வாவை டேஸ்ட் பண்ண போகிறேன். வாவ், அவ்வளோ அருமையாக யம்மியாக வந்திருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியே நிறைய லேட்டஸ்ட் ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக லேட்டஸ்ட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.